நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய். செல்வகுமார் திருமாறன் இயக்கத்துல வந்திருக்கிற ஃபேமிலி படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சினிமாவுல சாதிக்கணும்னு துடிக்கிற ஒரு இளைஞர் நிறைய அவமானங்கள் சந்திக்கிறாரு, ஏமாற்றங்களை சந்திக்கிறாரு. அதுக்கு அடுத்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சாரா, அந்த படம் எடுக்கிறதுக்காக அவங்க குடும்ப நபர்கள், இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஃபைனலா படம் வந்துச்சா, திரையில இயக்குனர் என்ற பேர் இவருக்கு வந்ததா இல்லையா, வெற்றி பெற்றாரா இல்லையா அப்படின்றதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. இதுல காதல், சென்டிமெண்ட், ஒரு ஆக்ஷன், டிராமா எல்லாமே மிங்கில போயிருக்கும். இந்த படத்துக்கு ஃபேமிலி படம் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சது வந்து 100% சூட் ஆயிருக்கு. அதாவது ஒரு குடும்பத்துல வந்து 3 அண்ணன் தம்பிங்க, அப்பா அம்மா 3 அண்ணன் தம்பிங்க. இந்த 3 அண்ணன் தம்பிங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து உதய் கார்த்திக், விவேக் பிரசன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திபன். அம்மா கேரக்டர்ல வந்து ஸ்ரீஜா ரவி நடிச்சிருந்தாங்க. மோகன சுந்தரம் இருக்காரு, அவர் வந்து தாத்தா கேரக்டர். எல்லாருமே வந்து நச்சுன்னு நம்ம எதிர் வீட்டுல ஒரு ஃபேமிலி ரெகுலரா பார்த்துட்டே இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் படமே இருக்கு. அந்த 3ஆவதா இருக்கிற கதாநாயகன் தான் உதய், 3ஆவது பையன். அவர் வந்து இயக்குனர் ஆகணும்னு துடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து விவேக் பிரசன்னா, அவர் வந்து ஒரு அட்வொகேட்டு. 2வது ஒரு பிபிஓல ஒர்க் பண்றாரு, ஆனா வெளியே உலகத்துக்கு மட்டும் ஒரு ஐடி எம்ப்ளாயா சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அவர் கேரக்டர்லயும் நச்சு நடிச்சிருந்தாரு. விவேக் பிரசன்னா பத்தி சொல்லவே தேவையில்ல. படத்தோட மிகப்பெரிய பலமா இருந்தாரு விவேக் பிரசன்னா. அட்வொகேட் மாதிரியும் இருந்தாரு. சில சமயத்துல வந்து வாழ்க்கை அப்படின்னா என்னன்ற விஷயங்களை வந்து நம்மளுக்கு தெளிவா அவரோட சின்ன சின்ன டைலாக்ல எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதாவது செட்டில்டு அப்படின்னா என்ன சார், வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார், இவரோட சீனியர் அட்வொகேட். செட்டில்டுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அப்படின்னா, என்ன இருக்கு, ஒரு 2 BHK பிளாட்டு, ஒரு காரு, அது ஒரு லிஸ்ட் சொல்லுவாரு. சரிங்க சார், அதுக்கும் மேல ஒருத்தன் வச்சு இருப்பானே, அவனை என்னன்னு சொல்லணும் சார், அவனோட என்ன கம்பேர் பண்ணா நான் செட்டில் ஆன மாதிரியா? நம்ம 6 அடியில செட்டில் ஆகிற வரைக்கும் எது நடந்தாலும் அது செட்டில்டே கிடையாது சார் அப்படின்னு நச்சுன்னு சொல்லுவாப்ல. பத்திரிகையாளர் காட்சியிலேயே வந்து அது எல்லாருமே கிளாப்ஸ் அடிச்சாங்க. ஸோ இது மாதிரியான செம்ம டைலாக்ஸ் இருக்கு படத்துல. மோகன சுந்தரமும் ஒரு இடத்துல சொல்லுவாரு, இந்த படத்துல ஐட்டம் சாங் இருக்கா அப்படின்னா, ஐட்டம் சாங் எல்லாம் இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்லும் போது, என்ன படம் எடுக்கிறீங்க, மணிரத்னமே எல்லா படத்திலயும் ஐட்டம் சாங் வச்சிருக்காரு, அவருக்கு தெரியாததா, என்ன படம் எடுக்கிறீங்க போங்க அப்படின்னு அவர் ஒரு போக்குல அவருக்கான பாணியில வந்து அங்கங்க நம்மள சூப்பரா சிரிக்க வைக்கிறாரு. முக்கியமா விவேக் பிரசன்னா படத்தை வந்து செம்ம ஸ்ட்ராங்கா தூக்கி போயிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து உதய் கார்த்திக் ஹீரோ. ஸோ அவருடைய கேரக்டர் தான் எக்ஸ்ட்ராடினரியா வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அவர் தான் சினிமாக்காக ஒரு இயக்குனர் ஆகணும்னு துடிக்கிறாரு. ஏதோ இடத்துக்கு போறாரு, எத்தனையோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏமாற்றங்களை சந்திக்கிறாரு. கடைசி கட்டத்துல வந்து அந்த குடும்பமே வந்து அவருக்கு ஒரு படத்தை எடுத்து கொடுக்குது. அண்ணன் தம்பிங்களே வந்து அது ஒரு சேலஞ்சிங்கா படத்தை எடுத்து கொடுக்குறாங்க. செம்ம அல்டிமேட்டான ஒரு விஷயம் இது வந்து. அதுக்கும் உதாரணம் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஜெயம் ரவி எப்படி வந்தாரு, விஷால் எப்படி வந்தாரு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாப்ல. அதுக்கும் இதுக்கும் செமையா கனெக்ட் ஆயிருக்கும். மொத்தத்துல இந்த படம் வந்து ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். உதய் கார்த்திக்கு பேரா நடிச்ச கதாநாயகி சுபிக்ஷா, அவங்க மலையாளி, சூப்பரா நடிச்சிருந்தாங்க. மலையாளி, ஆனா இந்த படத்துல வந்து ஒரு மதுரைக்கார பொண்ணா வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. கதாநாயகனுக்காகவே மதுரையிலிருந்து சென்னைக்கு வர்ற அந்த காதல், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி, பாண்டிங், அதெல்லாம் வந்து திரையில சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க 2 பேரும் நச்சுன்னு இருக்கிறாங்க படத்துலயே. ஸ்ரீஜா ரவி, தமிழ் சினிமாவில் அம்மா கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். சரண்யா பொன்வண்ணன், இது மாதிரி நிறைய பேர் வந்து அம்மா கேரக்டர் அப்படின்னாவே டக்குன்னு நம்மளுக்கு மைண்ட்ல கவனத்துக்கு வருவாங்க. ஆனா இந்த படத்துல, இந்த படம் பார்த்த பிறகு கண்டிப்பா இவங்க வந்து அந்த படத்துல அவங்க அம்மாவா நடிச்சாங்க, அவங்க யாரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு இருந்தது. படத்துல ஒரு சில சீன்ல எல்லாம் வந்து அவங்கதான் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நடிச்சு மிரட்டி இருக்காங்க. மியூசிக் அல்டிமேட்டா இருந்தது. ஓவரால் படம் வந்து ஒரு சூப்பர் குட் ஃபீல் குட் மூவி. கண்டிப்பா உங்களுக்கு டைம் இருந்தா படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.